ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வாழைத்தண்டை வச்சுட்டு நம்ம ஒடியா ப்ரிப்பரேஷன் இன்னொன்று பார்க்கலாம். டால்மாக்கு அடுத்தது இதுக்கு பேர் கொதுளி மாஞ்சான்னு பேர். கொதொளி அப்படின்னாலே சான்ஸ்கிரிட்டில் நம்ம வாழைப்பழத்துக்கு கதலி பலம் சமர்ப்பயாமி சொல்லுவோமே பூஜம் போது அதுதான் அங்கே அதுதான் சொல்லுவாள், கொதொளின்னு சொல்லுவா. அதுக்கு வாழைத்தண்டை இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி அதோட காம்பினேஷனில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கும் அதே மாதிரி வெட்டின்னு இருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், 2 பூண்டு, ஒரு பச்சை மிளகா, தேங்காய், இது கடுகு 2 ஸ்பூன் நான் இங்கே நினச்சி வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கணும். வெங்காயம் இல்லை, தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, கடுகு இதை அரைச்சிக்கணும். இங்கே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டுருக்கேன். இது கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு சர்சோம் தேயில் அதாவது மஸ்டர்ட் ஆயில் பிடிக்கும்னா அது விட்டுக்கோங்க, அது இன்னும் ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதுக்கு கார்னிஷிங்க்கு நான் இங்கே பாஞ்ச் போடுறோன்னு போட்டுருக்கேன். பாஞ்ச் போடுறோன்னு நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்லாம் போடல ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெறும் கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம், வாழைத்தண்டை அலம்பி போட்டுடலாம், கூடவே இந்த உருளைக்கிழங்கு அதையும் போட்டுடலாம். மஞ்சப்பொடி, உப்பு, மூடி வச்சிடலாம், சிம்மில் வச்சிடலாம். மிக்சியில் இந்த மசாலாவுக்கு வேணுங்கிறத அரைச்சணும்லாம். பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய், கடுகு எல்லாத்தையும் கொஞ்சம் ஜலத்தை விட்டு அரைச்சணும்லாம். இதை அரைச்சிட்டோம் பாருங்க. இது இப்போ கறியில் விட்டால் சரியாக இருக்கும். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிட்டு இதில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம போடணும். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் தான் இதை வதக்கணும். இது ரொம்ப ஃப்ரையாக அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் அப்படி இந்த பேஸ்ட் ஆட்டமாக இது ஒட்டி இருக்கிறதுனால இது இதாக இருக்கும். சாதத்துக்கெல்லாம் பெஸ்டில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அது பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாழைத்தண்டு கறி இஸ் ரெடி. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். சாதத்துக்கெல்லாம் தொட்டும் சாப்பிட்லாம். as I said before, ரொம்ப இந்த மஸ்டர்ட் அரைச்சி விட்டதுனால இந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த கடுகு பேஸ்ட் இருந்தது இல்லையா, அது எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அதை தூக்கி தூர போட வேண்டாம். அதில் 2 உப்பை போட்டுண்டு 2 ஸ்பூன் தயிரை விட்டுண்டான்னா பச்சடி ரெடி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடுகு பச்சடி அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுவும் பண்ணி பார்ப்போம்.